ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கேரள உள்ளாட்சி தேர்தல் பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேரள உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை இடதுசாரிகளுடைய கோட்டையிலே விழுந்த ஓட்டையாக எல்லாரும் பார்க்கிறார்கள். திருவனந்தபுரத்திலே பாஜக பெற்ற பெரு வெற்றி கம்யூனிஸ்ட் கட்சியை கலக்கமடைய செய்திருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இரண்டு தான் மாறி மாறி வரும். பாஜக ஒரு அரசியல் சக்தியாக இதுவரை பார்க்கப்படாமல் இருந்தது. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வாக்குகள் பாஜகவிற்கு வந்ததோ இந்த அளவு உள்ளாட்சி தேர்தலிலும் அதே அளவு வாக்குகள் விழுந்திருக்கின்றன என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா பார்லிமெண்ட்டுடைய ஓட்டிங் பேட்டர்ன் வேற, லோக்கல் பாடி எலெக்ஷனில் லோக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் முக்கியத்துவம் பெறும். ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெற்ற அதே அளவு வாக்குகளை லோக்கல் பாடி எலெக்ஷனில் பாஜக பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பு வலுவாக அங்கே இருக்கின்றது என்று அர்த்தம். இன்னொன்று, பாலக்காடு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக அங்கே தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே பாஜகவுடைய சரியான நிர்வாகத்திற்கு கிடைத்த ஒரு பரிசாக இதை நம்ம பார்க்க முடியும். அதே போல கோழிக்கோடு கம்யூனிஸ்டுடைய கோட்டை என்று சொல்வார்கள், அதிலே கால் பதித்திருக்கிறது பாஜக. இப்படி பாஜகவை பொறுத்தவரை பல வெற்றி கதைகளை நாம் பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எல்லா முஸ்லீம்களும் ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது போன்ற நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி கலகலத்து போயிருக்கிறது. அநேகமாக அடுத்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி வருவது சந்தேகம்தான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை இந்த முறை பல கிறிஸ்துவர்கள் அந்த மின்னம்பம் தொகுதியிலே கூட கிறிஸ்துவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவருடைய வாக்கு பாஜக பக்கம் திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு புதிய மாற்றத்தை கேரளத்தில் இனி வரும் காலங்களில் ஏற்படுத்தும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும். அதே போல இந்த தேர்தல் முடிந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தை சூறையாடி இருக்கிறது. பல இடங்களிலே அந்த சிலைகளை இந்திரா காந்தி சிலையெல்லாம் உடைச்சிருக்காங்க. இது தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய ஒரு வெறியாட்டம். இதே போல நீங்க பார்க்கலாம், காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவிலே பாஜக அலுவலகத்தை தாக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பாஜக மட்டும்தான் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி பெற்றாலும் சரி எந்த கட்சியும் தாக்காது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு வெறியாட்டம் ஆடியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். கடைசியாக ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் பிரியங்கா காந்தி அம்மா பேசுகிறாங்க, இந்த ஓட்டுச்சீட்டு முறை வந்தால் பாஜக ஜெயிச்சிருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏதோ இவிஎம் மிஷின் ஏதோ கோளாறு நடக்கிற மாதிரியும் அதை வச்சு தான் பாஜக ஜெயிச்ச மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் இதே உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் கேரளாவில் ஜெயிச்சிருக்கு. அப்போ இதே போல் இவிஎம் மிஷினில் உள்ள தில்முழுமர் தான் காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறதா? இதற்கு பிரியங்கா காந்தி பதில் சொல்லுவாரா என்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.